ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சு ரொம்பவே வித்தியாசமான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முறுமுறுப்பான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரையான மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மாவு அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நல்லா நைஸாக அரைப்படணும், குறைன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை வச்சு தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸை செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் நான் பேன் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அரைச்ச இந்த மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்றா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று திரண்டு வரணுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கலரி விடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எனக்கு கையில் எதுவுமே ஒட்டலை. மாவு நான் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம பூரிலாம் தேய்க்கக்கூடிய மணையில் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். இதில் 1 பங்கு நான் பிரித்து எடுத்துக்கிறேன். உங்கள் மணையில் எந்த அளவுக்கு மாவு எடுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு தூவி விட்டுக்கலாம். நம்ம பூரிலாம் திரட்டி எடுப்போம், பூரி சப்பாத்திலாம் அதே மாதிரி தான் இதை தேய்ச்சி எடுக்கணும். நான் இந்த மாவை நல்லா திரட்டி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், கனமாகவும் வேண்டாம், திட்டமாக இருக்கணும். இப்போ சுற்றிலும் நம்ம லெவல் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆகாது. சுற்றிலும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி லைட்டாக நம்ம டச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆழமாக ஹோல்ஸ் போடக்கூடாது. இது மாதிரி செய்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபுல்லாக இதே மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். ஃபோர்க் ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக குத்தி விட்டுட்டேங்க. இப்போ இதை நம்ம 3 பீஸாக 3 பார்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டர் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம முக்கோண ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் லேயரை பிரித்து எடுத்துகிட்டு கூட பண்ணிக்கலாம். இந்த ஷேப் தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயில் போட்ட பீஸ் எல்லாத்தையுமே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நம்ம பியூராக அரிசி மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா உடனே சட்டுன்னு புரிஞ்சிடும். இப்போ எல்லா பீஸையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதை இதில் தூவி விட்டுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், அதையும் தூவிக்கிறேன். உப்பு காரம்லாம் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அதையும் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா இப்படி குலுக்கி விட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும்.
அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம்லாம் நல்லா பரவிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா தூள் தூளாக பவுடர் ஆகுது. அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை ஒரு வாரம் வச்சுக்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்பவே புதுமையாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.